ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி. இந்த படத்தோட பேர் அ ஜெஸ்ட் ஃபார் டெத். ஹானா ஸ்வென்சன் மிஸ்ட்ரி சீரீஸில் ஏற்கனவே நம்ம 3 படங்களை நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வரிசையில் வந்த இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் தன்னோட சிஸ்டருக்காக வீடு பார்க்க போகிறப்ப அந்த ஹவுஸ் ஓனர் இறந்து கிடக்குறாங்க. அந்த விக்டிம் யாருன்னா ஹீரோயினோட பேக்கரிக்கு ரெகுலராக வர ஒரு லேடி கஸ்டமர். ஸோ வழக்கம் போல் ஹீரோயின், அவங்களோட அம்மா, 2 சிஸ்டர்ஸ்னு மொத்த ஃபேமிலியும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. உண்மையான கில்லர் யார், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு லேடி தன்னோட வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டு கிச்சன் டேப்பில் தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகிக்கிட்டு இருக்கு. இவங்க வேறு ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல். சூட்கேஸை திறந்து ஒரு சின்ன பை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தாமஸ்னு ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வருது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை காட்டுறாங்க. தன்னோட சிஸ்டருக்காக வீடு தேடிட்டு இருக்காங்க போல். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு ஹீரோயினுக்கும் சிஸ்டருக்கும் ஒரு வீடை காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க பேர் ஜோனா, இவங்களை ஏஜென்ட்னே சொல்கிறேன். இந்த வீடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால வேறு வீடு பார்க்கலான்னு ஏஜென்ட் கிட்ட சிஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்காங்க. அங்கே அவனில் ஏதோ ப்ராப்ளம் ஆனனால 2 நாளாக பேக்கிங் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஹீரோயின் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை சரி பண்ணுறாங்க. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு டெக்னீஷியன் சொல்கிறாரு. ஹீரோயின் அவருக்கு பேமெண்ட்டும் குக்கீஸும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் சரியானதுனால பேக்கரி பிஸ்னஸ் நல்லபடியாக கண்டினியூ ஆகுது. அடுத்து இந்த ஊர் டிடெக்டிவை காட்டுறாங்க. இவரோட பேர் மைக்கு. இவரும் ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால இப்போ பேசிக்காமல் இருக்காங்க. அடுத்த சீனில் டெக்னீஷியன் காரை ஒரு ரோடோரமாக நிப்பாட்டிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ டிடெக்டிவ் அங்கே வராரு. டெக்னீஷியன் நோ பார்க்கிங்கில் காரை நிறுத்திப்பார் போல். அதை டிடெக்டிவ் சொன்னதும் ஐயோ சாரி நான் பார்க்கலன்னு டெக்னீஷியன் சொல்கிறாரு. டெக்னீஷியனோட காரில் ஹீரோயின் கொடுத்த குக்கீஸ் பாக்ஸ் இருக்குது. அதை டிடெக்டிவ் பார்க்குறாரு. ஹீரோயினோட பேக்கரிக்கு போய் அவனை ரிப்பேர் பண்ணிட்டு வந்த விஷயத்த டெக்னீஷியன் சொல்கிறாரு. இவரே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கார் போல். அதனால் டிடெக்டிவ் ஃபைன் போடாமல் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் பேக்கரியில் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரோண்டா அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி இந்த லெமன் கேக்கை ஹீரோயின் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் ரோண்டா வாங்கிட்டு போகிறதுக்கு இன்னும் வரவே இல்லை. ரோண்டா அப்படி மறக்க மாட்டாங்களேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டு கென்னு ஒருத்தர் கால் பண்ணதை பற்றி ஹீரோயின் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கென் யாருன்னா இந்த ஊரில் இருக்கிற பூஸ்டர் கிளப்போட ஹெட்டு. அது ஒரு என்ஜிஓ. ஊருக்கு தேவையானதை செய்கிறதுக்காக ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த பூஸ்டர் கிளப்பு. அங்கே நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு ஹீரோயின் வராங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கென் கால் பண்ணிக்கார் போல். ஹீரோயின் லெமன் கேக்கை டெலிவர் பண்ணுறதுக்காக கிளம்பி ரோண்டாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஃபார் சேல்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. வீட்டு வாசலில் ரோண்டா யார்கிட்டயோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயின் கார்லேருந்தே பார்க்குறாங்க. அந்த ஆள் கார் எடுத்துகிட்டு கிளம்புனதும் ஹீரோயின் ரோண்டா கிட்டே போகிறாங்க. ஓப்பனிங் சீனில் காமிச்ச லேடி இவங்க தான். ஏதாவது ப்ராப்ளமான ஹீரோயின் கேட்கவும் அது என்னோட அண்ணன் தாமஸ் தான், கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னு ரோண்டா சொல்கிறாங்க. அது எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிறதான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரோண்டா ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜோட கதவில் கேலண்டரை ஒட்டி வச்சுருக்காங்க. யாரையாவது மீட் பண்ணணுன்னா இந்த கேலண்டரில் மார்க் பண்ணி வைப்பாங்களாம். ரோண்டா ஆன்ட்டியோட ஃபியூனரலுக்காக சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்திருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி ரோண்டா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு சின்ன பெட்டி எடுத்து பார்த்தாங்கல்ல, அது ஆன்ட்டியோட தான் போல். அதை ஹீரோயின் கிட்ட ரோண்டா காட்டுறாங்க. அதில் நிறைய பழங்காலத்து காயின்ஸாக இருக்குது. இது எல்லாமே ஆன்ட்டி கலெக்ட் பண்ண காயின்ஸ் போல். ரோண்டா சின்ன வயசாக இருக்கிறப்ப இந்த காயின்ஸை பற்றி ஆன்ட்டி நிறையவே சொல்லியிருக்காங்களாம். ஆன்ட்டி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன்னு ஹீரோயின் கிட்ட ரோண்டா சொல்கிறாங்க. வேறு ஒரு ஊருக்கு போய் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் ரோண்டா இருக்காங்க. அதனால் வீடை விற்றுட்டு இந்த ஊரை விட்டே போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் லெமன் கேக்கை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பை காட்டுறாங்க. ரோண்டா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க போல். இவங்க கூட ஒரு லேடியும் இருக்காங்க. இவங்க பேர் ஆலிஸ். இவங்களை கலீக்னே சொல்கிறேன். ரோண்டாவோட வீட்டு கிச்சன் டேப்பில் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு ரோண்டா சொல்லவும் நான் வேணா ஜெட்டுக்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லவான்னு கலீக் கேட்குறாங்க. இவங்க சொல்கிற ஜெட்டு வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட பேக்கரியில் அவனை சரி பண்ணி கொடுத்த டெக்னீஷியன் தான். அவரும் கலீகும் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அதனால் ரோண்டா கிட்ட டெக்னீஷியனுக்கு வேலை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரோண்டாக்கு டெக்னீஷியன் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா அவர் திருட்டு கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. நீ லவ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே உனக்கு கிடைக்கலையான்னு ரோண்டா சொல்லவும் அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு கலீக் சொல்கிறாங்க. நான் வேறு ப்ளம்பரை கூப்பிட்டுக்கிறேன்னு ரோண்டா சொல்லவுமே அப்போ கடையிலேருந்து ஹீரோயினோட அம்மா ப்ளம்பர் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதனால் டெக்னீஷியனை விட்டால் வேறு வழி இல்லைன்னு ரோண்டா புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டே அவரை அனுப்பி வைக்கிறேன்னு கலீக் சொல்கிறாங்க. அடுத்து ஈவினிங் பேக்கரி க்ளோஸ் பண்ணுற டைமில் அசிஸ்டன்ட் மட்டும் அங்கே இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் பூஸ்டர் கிளப் மீட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ தான் பேக்கரிக்கே வராங்க.
அப்போ பேக்கரியில் இந்த கஸ்டமரை பார்த்து ஹீரோயின் எக்ஸைட் ஆகுறாங்க. ஏன்னா இவர் ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு, பேர் ராம்சே. இந்த ஊர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. பல வருஷம் கழித்து ஃப்ரெண்டை மீட் பண்ணதில் ஹீரோயினுக்கு செம சந்தோஷம். இனிமேல் அடிக்கடி நான் பேக்கரிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறாரு. ஹீரோயின் அடுத்து சிஸ்டரை கூப்பிட்டுட்டு ரோண்டாவோட வீட்டுக்கு வராங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு வருதுல, அதனால் வீடை சிஸ்டர்கிட்ட காட்டுறதுக்காக ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அடுத்தாப்லேயே ஏஜென்ட்டும் அங்கே வராங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஏஜென்ட் கூடவே வந்து காரில் இறங்குறாங்க. ஹீரோயினும் சிஸ்டரும் அம்மாவை கூப்பிடவே இல்லை. இருந்தாலும் நான் இல்லாமல் எப்படி வீடு பார்ப்பீங்கன்னு கிளம்பி வந்துட்டாங்க. ரோண்டா இப்போ வீட்டில் இல்லை, சாவியை கதவில் தொங்குற ஒரு லாக்கர்லேயே வச்சுட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டாங்க போல். ஏஜென்ட்டு 441 பாஸ்வேர்ட் போட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி சாவி எடுத்து வீடை திறக்கிறாங்க. ரோண்டா வீடை விற்கல ரொம்ப ஆர்வமாக இருக்கறனால நான் பேரம் பேசி முடிச்சு தரேன்னு சிஸ்டர் கிட்ட ஏஜென்ட் சொல்கிறாங்க. ஹீரோயின், சிஸ்டர், அம்மா 3 பேர் வீடை சுற்றி பார்க்குறாங்க. கிச்சன் டேப் இன்னும் சரி பண்ணவே இல்லை போல், இன்னும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. பெட்ரூம் எங்கே இருக்குன்னு அம்மா கேட்க அது மேலே இருக்குன்னு ஏஜென்ட் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா மேலே போகிறாங்க. ஹீரோயினுக்கும் சிஸ்டருக்கும் வீடு பிடிச்சிருக்கு. மேலே போன அம்மா ஷாக் ரியாக்ஷனோட கீழே வந்து ஹீரோயினையும் கூட்டிகிட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. அங்கே பார்த்தா பெட்ரூம் தரையில் ரோண்டா இறந்து கிடக்குறாங்க. அவங்க தலைக்கிட்ட ரத்தமாக இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் சிஸ்டருக்கும் செம்ம ஷாக்கு. அடுத்த சீனில் போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் அங்கே இருக்காங்க. ரோண்டாவோட தலையில் பின்னாடி யாரோ பலமாக அடித்ததில் இறந்துருக்காங்க. இப்போதைக்கு மர்டர் வெப்பன் எதுவுமே கிடைக்கல. க்ரைம் சீனில் இருந்தது ஹீரோயின், அம்மா, சிஸ்டர், ஏஜென்ட்டு. இவங்க எல்லாக்கிட்டையுமே போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ரோண்டா வேலையில் பிஸியாக இருந்தனால லாக்கரில் இருக்கிற சாவியை வீடை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஏஜென்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்களாம். ஹீரோயின் வந்தப்போ கதவு லாக்கில் தான் இருந்தது. அப்படின்னா யாருமே கதவை உடச்சிட்டு உள்ளே போகலை. ரோண்டா வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண யாரோ தான் கொலை பண்ணியிருக்கணும்னு ஹீரோயினுக்கு தோணுது. டிடெக்டிவ் ஹீரோயின் கிட்ட ரோண்டாவை பற்றி விசாரிக்கிறாரு. ரோண்டா ஹீரோயினோட பேக்கரிக்கு வர ரெகுலர் கஸ்டமர், பூஸ்டர் கிளப்லேயுமே மெம்பராக இருந்தவங்க. ஹீரோயின் லெமன் கேக்கை டெலிவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தப்போ ரோண்டா கிட்ட அவங்களோட பிரதர் தாமஸ் பேசிட்டு போனார்ல, அதை பற்றி டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா ரோண்டாவும் தாமஸும் ஏதோ காரசாரமாக பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த நாள் பூஸ்டர் கிளப்போட ஹெட் கென் ஹீரோயினோட பேக்கரியில் இருக்காரு. ரோண்டா இறந்து தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் கேள்விப்பட்டேன், ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு கென் சொல்கிறாரு. நேற்று ஈவினிங் பூஸ்டர் கிளப் மீட்டிங்க்கு கென் வரல போல், என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு கென் சொல்கிறாரு. ஹீரோயின் அடுத்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே கென் அவசரமாக கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின், அம்மா, சிஸ்டர் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. ரோண்டா கொலை கேஸில் சஸ்பெக்ட்ஸ் யார் யாருன்னு அம்மா ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகணுமான்னு ஹீரோயின் கேட்க, பாடியை நம்ம தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் மொதல் ஆள் டெக்னீஷியன் தான். ரோண்டாவோட வீட்டில் கிச்சன் டேப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெக்னீஷியனை நைட்டு அனுப்பி வைக்கிறேன்னு கலீக் சொன்னாங்கல்ல, அப்போ அம்மாவும் கடையில் தான் இருந்தாங்க. போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த விஷயத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க போல். இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆக ஹீரோயின் விரும்பலை. ஏன்னா டிடெக்டிவ் கூட பேசுகிறத ஹீரோயின் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட மனசுக்குள்ளே கேஸை பற்றின சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கு. நேற்று ரோண்டாவோட வீடை பார்க்குறக்காக போனப்போ ஹீரோயின் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்காங்க. அதில் 2 சாப்பாடு பார்சல்ஸ் இருந்திருக்கு. ஸோ ரோண்டா தனக்காகவும் வீட்டுக்கு வரப்போகிற ஒரு கெஸ்ட்டுக்காகவும் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு வாங்கியிருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. வீடை பார்க்குறதுக்காக போனப்போ சிஸ்டர் தன்னோட கேமராவில் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் போட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஹீரோயின் பார்க்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் டிடெக்டிவும் ஷெரீஃபும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரோண்டாவோட டைம் ஆஃப் டெத்து ஈவினிங் 6லேருந்து 6:30க்குள்ளே. ரோண்டா ஈவினிங் 4 மணி வரைக்கும் வேலையில் தான் இருந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து 2 மணி நேரத்தில் தான் அந்த கொலை நடந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஊரில் இல்லை. ஹீரோயினோட அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா ரோண்டாவை கடைசியாக மீட் பண்ண நபர் டெக்னீஷியனாக இருக்கலாம். அவர் ராபரி கேஸில் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அதனால் டெக்னீஷியன் தான் இப்போதைக்கு சஸ்பெக்ட். இதே நேரம் க்ரைம் சீனில் டாக்ஸை வச்சு சர்ச் பண்ணதில் போலீஸ்க்கு ஏதோ கிடைக்கிது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட சாப்பாடு பார்சல்ஸ் தான் ரோண்டாவோட ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ரோண்டா இங்கே வந்திருந்தாங்களான்னு அங்கே இருக்கிற வெயிட்ரஸ் கிட்ட ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. ரோண்டா இங்கே வரவே இல்லையேன்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் செக்யூரிட்டி கேமராவும் இல்லையா. ரோண்டா கடைசியாக யாருக்காக டின்னர் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சால் கில்லரை கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனால் வெயிட்ரஸ்ஸு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயின் அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஒரு அசிஸ்டன்ட் டிடெக்டிவ். ரோண்டாவோட வீட்டில் டாக்ஸை வச்சு சர்ச் பண்ணதில் போலீஸ்க்கு மர்டர் வெப்பன் கிடச்சிருக்கு. அதில் பிளம்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டூலு, அதில் ஜேஎஸ்னு இனிஷியல் வேற போட்டிருக்கு. அது வேறு யாரும் இல்லை, டெக்னீஷியன் தான். அவரோட ஃபுல் நேம் ஜெட் சாயர். அப்படின்னா டெக்னீஷியன் ரோண்டாவோட வீட்டுக்கு போயிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீனில் டெக்னீஷியனோட வீட்டுக்கு போய் டிடெக்டிவ் விசாரிக்கிறாரு. அங்கே டெக்னீஷியன் கூட கலீகும் இருக்காங்க.
ரோண்டாவோட வீட்டுக்கு டெக்னீஷியன் போனது என்னமோ உண்மைதான். ஈவினிங் 5:30 மணிக்கு போய் கிச்சன் டேப்பை செக் பண்ணி பார்த்துருக்காரு. அதை சரி பண்ணுறதுக்கு சில பார்ட்ஸ் தேவைப்படவும் 10 நிமிஷத்தில் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. ஆமாம், ஏன் டூலை அங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க, மருந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு டெக்னீஷியன் சொல்கிறாரு. இவரோட டூலு அங்கே கிடந்ததை வச்சு போலீஸ் சந்தேகப்படுறாங்கன்னு கலீக்கு புரியுது. இவர் வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பு பண்ணதை இந்த ஊரில் யாருமே மறக்க மாட்டீங்களான்னு டிடெக்டிவ் மேலே கலீக் கோவப்படுறாங்க. டெக்னீஷியன் ரோண்டாவோட வீட்டிலேருந்து கிளம்புனதும் கலீகுக்கு கால் பண்ணாராம். 6 மணிக்கெல்லாம் டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்துட்டு தான் கலீக் சொல்கிறாங்க. ரோண்டா வேலை பார்க்குற காஸ்மெட்டிக் ஷாப்பில் சில நாளைக்கு முன்னாடி ரோண்டாக்கும் டெக்னீஷியனுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி டிடெக்டிவ் கேட்குறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த டெக்னீஷியன் கூட கலீக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரோண்டாக்கு பிடிக்கல. அன்றைக்கி கலீகை பிக்கப் பண்ணுறதுக்காக டெக்னீஷியன் போயிருந்தப்ப ரோண்டா ஓவராக பேசவும் டெக்னீஷியனும் கோவப்பட்டிருக்காரு. கலீக் தான் டெக்னீஷியனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உங்களை பற்றி தப்பாக பேசின ஒருத்தவங்களோட வீட்டுக்கே சர்வீஸ் பண்ண போனது ஆச்சரியமாக இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்லவும், கலீக் ரெக்கமெண்ட் பண்ணனால தான் ரோண்டாவோட வீட்டுக்கு போனதை டெக்னீஷியன் சொல்கிறாரு. எல்லாம் ஓகே, ஆனால் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக போன டெக்னீஷியன் ஏன் திரும்ப ரோண்டாவோட வீட்டுக்கு வரவே இல்லைன்னு டிடெக்டிவ்க்கு கேள்வி வருது. டெக்னீஷியன் அதுக்கும் பதில் வச்சுருக்காரு. அடுத்த நாள் காலையில் ரோண்டாவோட வீட்டு பக்கம் டெக்னீஷியன் போனப்போ அங்கே போலீஸ் காஸ் நிற்கவுமே பயந்துக்கிட்டு அப்படியே கிளம்பியிருக்காரு. நான் ரோண்டாவை எதுவுமே பண்ணலன்னு டெக்னீஷியன் சத்தியம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்கிறப்ப கலீக் அங்கே வராங்க. டெக்னீஷியன் கொலை பண்ணலைன்னு கலீக் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அவர் மேலே வீண் பழி விழுந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாரோன்னு கலீக் கவலைப்படுறாங்க. ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் கலீகுக்கும் தெரியும். அதனால் ரோண்டா கேஸில் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி கலீக் ரிக்வஸ்ட் பண்ணவும், நான் ஏற்கனவே இதில் இறங்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது கலீக் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஷெரீஃப் ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கும் டிடெக்டிவ்க்கும் அப்படி என்ன பிரச்சனை, பேசி தான் தீர்த்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் டிடெக்டிவோட கேபினுக்கு போகிறாங்க. அங்கே டிடெக்டிவ் இல்லை. 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை டிடெக்டிவ் ஒட்டி வச்சிருக்காரு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறப்ப டிடெக்டிவ் வந்துடுறாரு. ஹீரோயின் லவ்க்காக வரல, கேஸை பற்றி பேச தான் வந்திருக்காங்கன்னு டிடெக்டிவ்க்கு புரியுது. டெக்னீஷியனோட டூலை தான் போலீஸ் மர்டர் வெப்பன்னு சந்தேகப்படுறாங்க. அதில் டெக்னீஷியனோட ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை, யாரை தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவரோட டூல் தானே க்ரைம் சீனில் இருந்திருக்குன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. சப்போஸ் டெக்னீஷியன் கொலை பண்ணியிருந்தா அவரோட இனிஷியல் இருக்கிற டூலை ஏன் அவர் விட்டுட்டு வர போகிறாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டெக்னீஷியனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது. ரோண்டா கடைசியாக சந்தித்த நபரும் அவர் தான். ஸோ இந்த 2 விஷயத்தினால தான் எல்லாரோட கண்ணுக்கும் டெக்னீஷியன் குற்றவாளியாக தெரிகிறாரு. தப்பு செஞ்ச ஒருத்தர் திருந்தி வாழவே மாட்டாரான்னு ஹீரோயின் கேட்க, நான் என் கடமையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசி பலனே இல்லைன்னு ஹீரோயின் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் காஸ்மெட்டிக் ஷாப்க்கு போய் கலீகை மீட் பண்ணுறாங்க. ரோண்டாக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்களான்னு ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. அப்படி யாரும் இருந்த மாதிரி கலீகுக்கு தெரில. ஆனால் போன வாரம் ரோண்டா கடையில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூமை வாங்கியிருக்காங்க. அதோட பேர் பே ஹார்பர். அது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூமை. ஹீரோயின் இந்த பர்ஃப்யூம் எடுத்து ஸ்மெல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கிறப்ப டிடெக்டிவ் அங்கே வராரு. கொலை நடந்த அன்னைக்கு டெக்னீஷியன் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு தான் கலீக் சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக அன்றைக்கி கலீகே சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு ஜிம்மில் 9 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. அது விசாரணையில் தெரிய வந்தனால அதை பற்றி கலீக்கிட்ட டிடெக்டிவ் விசாரிக்கிறாரு. நான் 6 மணின்னு தெரியாமல் தப்பாக சொல்லிக்கலான்னு கலீக் சொல்கிறாங்க. ஸோ கலீகே 9 மணிக்கு மேலே தான் டெக்னீஷியனை பார்த்துருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஏஜென்ட்டை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் ரோண்டா கிட்ட லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏஜென்ட்டு ஹீரோயினுக்கு வீடு காட்டுறதுக்கு முன்னாடி நாள் ரோண்டாக்கு கால் பண்ணி பேசினதா சொல்கிறாங்க. அப்படி பேசினப்ப ரோண்டா கிட்ட ஏதாவது பதட்டம் தெரிஞ்சுதான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லையேன்னு ஏஜென்ட் சொல்கிறாங்க. ரோண்டாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாரா இல்லை யாரையாவது டேட் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் ஏஜென்ட்டுக்கு தெரில. டெக்னீஷியன் இன்னசென்ட்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் ஏஜென்ட்டு வேறு மாதிரி சொல்கிறாங்க. டெக்னீஷியன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஏஜென்ட்டு தான் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அதை சரியாகவே பண்ணலையா. ஏஜென்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் அதில் பிரச்சனையாக இருக்குது. அந்த வேலைக்கு ஏஜென்ட் பேமெண்ட் கொடுக்காதனால டெக்னீஷியன் அப்செட் ஆயிருக்காரு. பாவம் பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்தது தப்பாக போச்சுன்னு ஹீரோயின் கிட்ட ஏஜென்ட்டு புலம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. அன்றைக்கி ரோண்டாவோட வீட்டில் சிஸ்டர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டு அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட இன்னொரு சிஸ்டரும் அங்கே வராங்க. 4 பேரும் குடும்பமாக உட்காந்து கொலை கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோண்டா சீக்கிரட்டாக யார் கூடவோ அஃபேரில் இருந்திருக்கலாம், அதில் ஏதோ பிரச்சனையாகி கொலை நடந்திருக்கலான்னு அம்மா ஒரு தியரி சொல்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயின், அம்மா, சிஸ்டர் 3 பேரும் ரோண்டாவோட வீட்டுக்கு நைட்டில் யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. ரோண்டாவோட வீட்டு வாசலில் இருக்கிற குப்பை தொட்டியை ஹீரோயின் கிளறி பார்க்குறாங்க. ஒருவேளை குப்பை தொட்டிலேருந்து லவ் லெட்டர்ஸோ இல்லை ரிசிப்ட்ஸோ ஏதாவது கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு நினச்சி தேடுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. அதனால் ஹீரோயின் அம்மாவையும் சிஸ்டரையும் காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு ரோண்டாவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சாவி இருக்கிற லாக்கரோட பாஸ்வேர்டை அன்றைக்கி ஏஜென்ட் ப்ரெஸ் பண்ணதை ஹீரோயின் பார்த்தாங்க.
அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 4441 பாஸ்வேர்ட் போட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணி சாவியை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வேறு ஒரு காரு ரோண்டாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இது அம்மாவும் சிஸ்டரும் கார்லேருந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அம்மா உடனே ஹீரோயினை வெளியே வர சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. காரில் வந்த அந்த நபர் வீடு திறந்திருக்கவும் கன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டே உள்ளே வராரு. இருட்டில் அவரோட முகம் சரியாக தெரில, யாரோ கன்னோட உள்ளே வராங்களேன்னு ஹீரோயின் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் மெதுவாக ஸ்டெப்ஸு கிட்ட போகிறப்ப ஒரு கை ஹீரோயினோட வாயை பொத்தி ஓரமாக இழுத்துட்டு போகுது. அது வேற யாரும் இல்லை, டிடெக்டிவ் தான். வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நுழையிறத பார்த்ததுமே சிஸ்டர் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணிட்டாங்க போல். அதுதான் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக டிடெக்டிவ் வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஆள் கன்னோட பெட்ரூம்க்கு போன கேப்பில் டிடெக்டிவ் ஹீரோயினை பத்திரமா வீட்டுக்கு வெளியே அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து டிடெக்டிவ் வெளியே வராரு. என்னாச்சு, அந்த ஆளை பிடிச்சிட்டிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு அம்மா கேட்குறாங்க. வந்தது ரோண்டாவோட பிரதர் தாமஸ்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோயின் திருட்டுத்தனமாக நுழைஞ்சதுக்காக அவங்க மேலே கேஸ் போட வேணான்னு தாமஸ் கிட்ட டிடெக்டிவ் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. வீட்டு சாவியை ஹீரோயின் கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க 3 பேரையும் டிடெக்டிவ் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட பேக்கரியில் கலீக் இருக்காங்க. இவங்க மூலமாக சில விஷயங்களை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ரோண்டாக்கும் அவங்களோட பிரதர் தாமஸ்க்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெருசாலாம் பாசம் கிடையாது. ஆண்டியோட சொத்தை பிரிச்சுக்கல 2 பேருக்குமே சண்டை வந்திருக்கு. ரோண்டா சாகிறதுக்கு நாள் தாமஸ் வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு போனதை ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, அது ஒருவேளை சொத்து பிரச்சனையாக கூட இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் ஹீரோயினோட அம்மா காஸ்மெட்டிக் ஷாப்பில் இருக்கிறப்ப கென் அங்கே வராரு. ரோண்டாக்கும் கென்னுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு பூஸ்டர் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட அம்மா விசாரிச்சிருப்பாங்க போல். அது கென்னுக்கு தெரிய வரவும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ரோண்டா சடனாக இருந்தனால நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே டேரெக்டாக கேளுங்கன்னு சொல்லிட்டு கென் போகிறாரு. அவரோட பேஸ்கெட்டில் பே ஹார்பர் பர்ஃப்யூம் இருக்கிறத அம்மா நோட் பண்ணுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொலை நடந்த அதே டைமில் தான் பூஸ்டர் கிளப் மீட்டிங்க்கு கென் வராமல் வேற இருந்தார். அதனால் கென்னு மேலே ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்குது. பூஸ்டர் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட அம்மா விசாரிச்சல சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கென்னு ரோண்டாவை பூஸ்டர் கிளப்லேருந்து நீக்கியிருக்காரு. ஆனால் என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. அடுத்த சீனில் ரோண்டாவோட ஃபியூனரல் நடக்குது. ஹீரோயின், அம்மா, சிஸ்டர், ஏஜென்ட்டு, டிடெக்டிவ், ஷெரீஃப்னு எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. ரோண்டாவோட பிரதர் தாமஸ்க்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா அவர் ஆளையே காணுமேனு ஹீரோயின் சொல்ல, அவர் இங்கே தான் இருக்காரு, வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு ஏஜென்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. தாமஸை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரோண்டா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு போன தாமஸ் இவர் இல்லை. நிஜமாவே இவர் தான் தாமஸா இல்லை இன்னொரு பிரதர் இருக்காரான்னு ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு இவரை பல வருஷமாக தெரியும், ரோண்டாவோட ஒரே பிரதர் தாமஸ் இவர் தானே ஏஜென்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா அன்றைக்கி ரோண்டா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு போனவர் யாருன்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டிடெக்டிவை மீட் பண்ணி இந்த கன்ஃபியூஷனை சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபியூனரலில் இருந்தவர் பொய்யான தாமஸாக இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. நாங்கள் அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசும்போதே ஐடி எல்லாமே செக் பண்ணிட்டோம், அவர் தான் ஒரிஜினல் தாமஸ்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ரோண்டாவோட வீடை சேல்ஸ் மார்க்கெட்லேருந்து தாமஸ் ரிமூவ் பண்ணிட்டதா ஹீரோயின் கிட்டே ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க போல். அதுவுமே ஹீரோயினுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆனால் டிடெக்டிவ்க்கு எந்த சந்தேகமும் இல்லை. தாமஸ் தன்னோட சிஸ்டருக்கு சொந்தமான திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக சேல்ஸை நிறுத்தி வச்சிருக்கலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்கிறப்ப கென் அங்கே வராரு. இவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினோட பேக்கரியிலேருந்து ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணுற ஐடியாவில் இருக்காரு. அதனால் ஹீரோயின் அவருக்கு சாம்பிள் ஐட்டம்ஸை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நேற்று காஸ்மெட்டிக் ஷாப்பில் எங்கள் அம்மா கிட்ட பேசினீங்களாமேன்னு ஹீரோயின் அந்த டாபிக் எடுக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட ஒரு விக்டிம் கூட என்ன சேர்த்து வச்சு வதந்தி பரவிடக்கூடாதுன்னா அம்மா கிட்ட அப்படி பேசினேன்னு கென்னு சொல்கிறாரு. சரி, ரோண்டாவை எதுக்கு பூஸ்டர் கிளப்லேருந்து நீக்கினீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ரோண்டா பற்றின ஒரு உண்மையை இப்போ தான் கென் ரிவீல் பண்ணுறாரு. பல வருஷம் பூஸ்டர் கிளப்பில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்த ரோண்டா ரீசெண்டாக கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சரியாக மெயின்டைன் பண்ணாமல் மீட்டிங்ஸுக்கும் சரியாக வராமல் இருந்தனால தான் பூஸ்டர் கிளப் பொறுப்புலேருந்து ரோண்டாவை கென்னு நீக்கியிருக்காரு. மற்றபடி ரோண்டா மேலே பர்சனலாக எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு கென் சொல்கிறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ்க்கு தாமஸ் கால் பண்ணுறாரு. ஒரு திருட்டை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும்னு தாமஸ் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் டெக்னீஷியனோட வீட்டில் இருக்காங்க. இவர் வேலையை சரியாக பண்ணாமல் பிரச்சனையானதை பற்றி ஏஜென்ட் சொன்னாங்கள்ல, அதை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஏஜென்ட் செய்ய சொன்ன வேலைக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே டெக்னீஷியன் தான் காசு போட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் ஏஜென்ட்டு அந்த வேலையை சடனாக நிப்பாட்டிட்டாங்க போல். அதனால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தான் ஏஜென்ட் கிட்ட டெக்னீஷியன் பணம் கேட்டிருக்காரு. ஆனால் ஏஜென்ட்டு பணம் கொடுக்காம பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சரி, ரோண்டாவோட வீட்டுக்கு டேப்பை ரிப்பேர் பண்ண போனப்போ அங்கே அன்யூஷுவலாக ஏதாச்சும் நடந்துச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டெக்னீஷியன் ரோண்டாவோட வீட்டில் இருந்தப்ப ரோண்டாக்கு தாமஸ் கிட்டேருந்து கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் ரோண்டா காலை அட்டன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை பற்றி ஹீரோயின் கிட்ட டெக்னீஷியன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டிடெக்டிவ் வந்து கதவை தட்டுறாரு. வீடை சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வாரண்ட்டை காட்டுறாரு.
என்ன விஷயம்னா, ரோண்டா ஆன்ட்டியோட ஃபியூனரலுக்காக சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு வந்தப்போ ஒரு சின்ன பெட்டி கொண்டு வந்தாங்கல்ல, அதில் இருக்கிற பழங்காலத்து காயின்ஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூவானது. அதை சரிபாதியாக பிரிச்சுக்கலான்னு ரோண்டாவும் தாமஸும் பேசியிருந்திருக்காங்க. ஆனால் லாயர் வரதுக்குள்ளேயே ரோண்டா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காங்க. ரோண்டா கொலை செய்யப்பட்டனால அந்த பெட்டியை வீடு ஃபுல்லாக தாமஸ் தேடி பார்த்துருக்காரு. அது கிடைக்காதனால திருட்டு நடந்திருக்குன்னு டிடெக்டிவ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்காரு. கொலை கேஸில் டெக்னீஷியன் சஸ்பெக்டாக இருக்கனால அந்த பெட்டி ஒருவேளை இங்கே இருக்கலான்னு சந்தேகப்பட்டு தேடுறதுக்காக டிடெக்டிவ் வந்திருக்காரு. ரோண்டா கிட்ட இந்த பெட்டி தாமஸ்க்கு தேவைப்பட்டிருக்குன்னா கொலை பண்ணுற மோட்டிவ் அவருக்கும் இருந்திருக்கு. ஆனால் அவர் மேலே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஹீரோயின் அன்றைக்கி லெமன் கேக்கை டெலிவர் பண்ண போனப்போ ரோண்டா அந்த பெட்டியை காமிச்சாங்க. அப்புறமா அது பெட்ரூமில் அந்த டேபிள் ட்ராயரில் ரோண்டா வச்சதை ஹீரோயின் பார்த்தாங்க. அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயின் டிடெக்டிவை கூட்டிகிட்டு ரோண்டாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டேபிள் ட்ராயரை ஹீரோயின் திறந்து பார்த்தா பெட்டி அங்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக யாரோ திருடி இருக்காங்கன்னு தாமஸ் சொல்கிறாரு. ஒருவேளை டெக்னீஷியன் அந்த பெட்டியை திருட ட்ரை பண்ணிக்கலாம், அதை ரோண்டா பார்த்துருக்கலாம், மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ரோண்டாவை கொலை பண்ணியிருக்கலாம். இதுதான் டிடெக்டிவோட தியரி. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்கிறப்ப ஃப்ரெண்டு வராரு. அப்போ ஹீரோயின் நோட்டில் ஏதோ லோகோ வரைஞ்சிருக்கதை பார்க்குறாரு. அன்றைக்கி ரோண்டா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு போன ஆள் போட்டிருந்த டிஷர்ட்டில் ஒரு லோகோ இருந்திருக்கு. அதை தான் ஹீரோயின் ஞாபகப்படுத்தி வரைய ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் அது எந்த கம்பெனின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃப்ரெண்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த லோகோ எந்த கம்பெனியோடதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட லோகோ. ஹீரோயின் உடனே இந்த விஷயத்தை டிடெக்டிவ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் டிடெக்டிவை கூட்டிகிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒன்னாக ஒர்க் பண்ணி ஹீரோயினுக்கும் டிடெக்டிவ்க்கும் இருந்தால் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகுது. ரோண்டா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு போன அந்த ஆள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஹீரோயின் அடையாளம் காட்டுறாங்க. டிடெக்டிவ் அந்த ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இவரோட பேர் கிளின்ட்டு. ரோண்டாவை தெரியுமா, எதுக்கு அங்கே போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. கிச்சனில் ரெனோவேஷன் ஒர்க்காக ரோண்டா எஸ்டிமேட் கேட்டதாக கிளின்ட்டு சொல்கிறாரு. அந்த பேப்பர் ஒர்க்கை பார்க்கலாமான்னு டிடெக்டிவ் கேட்க, வாரண்ட்டோட வந்தால் காட்டுறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளின்ட்டு போயிடுறாரு. இவர் எதையும் மறைக்கிறாருன்னு ஹீரோயினுக்கும் டிடெக்டிவ்க்கும் நல்லாவே தெரியுது. ஆனால் இவர் யார், உண்மையை சொல்லாமல் ரோண்டா எதுக்கு பிரதர்னு பொய் சொன்னாங்கன்னு தான் புரியல. கிளின்ட்டோட ட்ரெஸ்ஸில் பே ஹார்பர் பர்ஃப்யூம் ஸ்மெல் ஹெவியாக வருது. ஸோ ரோண்டா அந்த பர்ஃப்யூமை வாங்கினது இவருக்காக இருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்கிறப்ப அம்மா வராங்க. இவங்களுக்கு கென் மேலே இருக்கிற சந்தேகம் இன்னும் போகலை போல். அதனால் அவரை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கென் ஒரு வெஜிடேரியன் அம்மா சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரோண்டாவோட ஃப்ரிட்ஜில் இருந்த பார்சல் ரெண்டுமே நான்வெஜ் ஃபுட் ஐட்டம். ஸோ ரோண்டாவோட வீட்டுக்கு போன கெஸ்ட்டு கென்னாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அவர் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ஹீரோயின் எடுக்கிறாங்க. கிளின்ட்டை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. ரோண்டா ஏன் கிளின்ட்டை டேட் பண்ணதை யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்தாங்கன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ சிஸ்டர் சோஷியல் மீடியாவில் கிளின்ட்டோட ப்ரொஃபைலை சர்ச் பண்ணி அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவில் கிளின்ட்டும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற வெயிட்ரஸும் ஒன்றா கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. ஹாப்பி 3 years to my love அப்படின்னு கிளின்ட் போஸ்ட் பண்ணிக்காரு. 3 வருஷமாக வெயிட்ரஸை லவ் பண்ணிட்டு இருக்கிற கிளின்ட்டை ரோண்டா டேட் பண்ணனால தான் அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க போல். அடுத்த சீனில் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு போய் வெயிட்ரஸை மீட் பண்ணுறாங்க. ரோண்டா இங்கே வரவே இல்லைன்னு அன்றைக்கி சொன்னேன்லன்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. ரோண்டாவோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே போலீஸ்கிட்ட இருக்குது, அவங்க இங்கே வந்தாங்களா இல்லையான்னு ஈஸியாக தெரிஞ்சிடும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரோண்டா வந்தாலும் வந்திருக்கலாம், நான் கவனிக்கலன்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. ரோண்டா கிளின்ட்டை டேட் பண்ண தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க வெயிட்ரஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ரோண்டா கிட்ட அன்றைக்கி இதை பற்றி பேசுனீங்களா, அதனால தான் சொல்லாமல் மறைக்கிறீங்களான்னு ஹீரோயின் துருவி கேள்வி கேட்கவும் வெயிட்ரஸ் உண்மையை சொல்கிறாங்க. கிளின்ட்டு வெயிட்ரஸை 3 வருஷமாக லவ் பண்ணிவிட்டு கடந்த 6 மாதமாக ரோண்டாவையுமே டேட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த விஷயம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வெயிட்ரஸ்க்கு தெரிய வந்திருக்கு. கிளின்ட்டு கிட்ட அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு கிளின்ட்டு ரோண்டா கூட பழகிட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு தான் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி ரோண்டா ரெஸ்டாரண்ட்க்கு வந்து 2 பார்சல் வாங்கவும் வெயிட்ரஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. ரோண்டாவை பார்க்கிங் ஏரியாவுக்கு வர சொல்லி வெயிட்ரஸ் பேசியிருக்காங்க. நான் கிளின்ட்டு கிட்ட பேசி பல வாரம் ஆச்சுன்னு ரோண்டா சொல்லியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் வெளியே தெரிஞ்சால் கொலைப்பழி வந்துருமோன்னு பயந்து தான் வெயிட்ரஸ் அமைதியாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி ரோண்டாவோட வீட்டுக்கு டின்னருக்காக போனது கிளின்ட்டாக இருக்குமான்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியல, கிளின்ட் அதுக்கப்புறம் என்கிட்டையும் பேசவே இல்லைன்னு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரோண்டாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இப்போ தாமஸ் இருக்காரு. ஹீரோயினுக்கு முன்னாடியே அம்மா அங்கே வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா தாமஸ் கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குற கேப்பில் ஹீரோயின் வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு லெட்டர் கிடைக்குது. அது ரோண்டா பூஸ்டர் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட்க்கு அனுப்பின லெட்டர். ஸ்டாம்ப் ஓட்டாதனால ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஹீரோயின் அந்த லெட்டரை நைஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இதே நேரம் டிடெக்டிவ் வாரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறாரு. ரோண்டாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் கடந்த 6 மாதமாக ரோண்டா கிளின்ட்டுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு.
கிளின்ட்டும் அடிக்கடி ரோண்டாக்கு கால் பண்ணிக்காரு. ரோண்டாவை டேட் பண்ணது உண்மைதானுங்கிறத கிளின்ட் ஒத்துக்கிறாரு. கிளின்ட்டுக்கு ஆக்சுவலாக வெயிட்ரஸை விட ரோண்டா மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. தன்னோட விருப்பத்தை ரோண்டா கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் ரோண்டா வேறு ஏதோ விஷயத்தில் டென்ஷனாக இருந்தனால கிளின்ட்டை ரிஜெக்ட் பண்ணிக்காங்க. அது என்ன விஷயம்னு கிளின்ட்டுக்கு தெரில. கொலை நடந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க லேக்கில் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கிளின்ட்டு சொல்கிறாரு. டிடெக்டிவ் இங்கே வந்தது தெரியாமல் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டிடெக்டிவோட கேபினில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட சிஸ்டரும் இருக்காங்க. ரோண்டாவோட வீட்டில் கிடைச்ச லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, பூஸ்டர் கிளப்போட அக்கௌண்ட்ஸை ரோண்டா செக் பண்ணதில் நிறைய தில்லுமுள்ளு நடந்திருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி கென் கிட்ட சொன்னப்போ அவர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ரோண்டாவே கிளப்பை விட்டு தூக்கியிருக்காரு. அதுக்காக தான் கிளப்போட வைஸ் பிரசிடெண்ட்க்கு ரோண்டா லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது அவருக்கு ரீச் ஆகாமல் திரும்பி வந்திருக்கு. ஒருவேளை கிளப்போட பணத்தை கென் கையாடல் பண்ணியிருக்கலாம். உண்மையை கண்டுபிடிச்ச ரோண்டாவை அவர் கொலை பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் யோசிச்சா கென் மறுபடியும் சஸ்பெக்ட் ஆகுறாரு. ரோண்டா ஏன் வீடை விற்றுட்டு வேறு ஊருக்கு போக நினச்சாங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. அவங்களோட பாஸே ஃப்ராடாக இருந்திருக்காரு. டேட் பண்ண பாய் ஃப்ரெண்டும் உண்மையாக இல்லை. டிடெக்டிவ் மர்டர் போர்டில் இந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் ஃபோட்டோஸையும் ஒட்டி வச்சுருக்காரு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. க்ரைம் சீனில் போலீஸ் எடுத்த ஃபோட்டோஸில் ரோண்டாவோட ஃப்ரிட்ஜு கதவில் ஒட்டி வச்சுருக்கிற கேலண்டர் மே மந்தில் இருக்குது. ஆனால் சிஸ்டர் எடுத்த ஃபோட்டோஸில் கேலண்டர் ஏப்ரல் மந்தில் இருக்குது. ரோண்டாவோட வீட்டில் சிஸ்டர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த 20 மினிட்ஸில் போலீஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அந்த கேப்பில் தான் யாரோ ஏப்ரல் மாதத்தை கிழிச்சிருக்காங்க. அது யாராக இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ரோண்டாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ரோண்டா அன்றைக்கி யார் கூடவோ டின்னர் சாப்பிட்றதுக்காக பார்சல் வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த மீட்டிங்கை மறந்துடக்கூடாதுன்னு கேலண்டரில் ரோண்டா மார்க் பண்ணி வச்சுருக்கணும். அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தான் யாரோ ஏப்ரல் மாதத்தை கிழிச்சிருக்கணும். அப்படின்னா அந்த கெஸ்ட்டு தான் கில்லர். அது யாருன்னு கண்டுபிடிக்க ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஏப்ரல் 16 தான் ரோண்டா கொலை செய்யப்பட்ட டேட்டு. அதில் எழுதி வச்சது மே மாதத்தில் இம்ப்ரெஷன் விழுந்திருக்கணும்னு கெஸ் பண்ணி ஹீரோயின் மே 16 பென்சிலால் கிழிக்கிறாங்க. மீட் வித் ஜோன்னு ரோண்டா எழுதியிருக்காங்க போல். அந்த ஜோ வேறு யாரும் இல்லை, ஏஜென்ட் தான். அவங்களோட பேர் தானே ஜோவன், அதான் ஜோன்னு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போ ஏஜென்ட்டே அங்கே வராங்க. நீ தான் ரோண்டாவை அன்றைக்கி கொலை பண்ணியான்னு தாமஸ் கேட்க ஏஜென்ட் ஷாக் ஆகி உண்மையை சொல்கிறாங்க. ரோண்டாவை கொலை பண்ணது ஏஜென்ட் தான். அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஈவினிங் ரோண்டாவோட வீட்டுக்கு ஏஜென்ட் வந்திருக்காங்க. அப்போ ரோண்டா பெட்டியில் இருக்க பழங்கால காயின்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை விற்றா பணம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் காயின்ஸை ஏஜென்ட் திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏஜென்ட்டுக்கு பண தேவை இருந்தனால தான் டெக்னீஷியனுக்கும் பேமெண்ட் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்க. ஏஜென்ட்டு காயின்ஸை திருடுறத ரோண்டா பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. திருட்டு பழி விழுந்துட்டா அடுத்து யாருமே ஏஜென்ட்டை நம்பி வீடு விற்கவோ வாங்கவோ காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் ரோண்டாவை கொலை பண்ணிட்டேன்னு ஏஜென்ட் ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டு தாமஸ் டென்ஷன் ஆகி கன் எடுக்கிறாரு. ஹீரோயின் குறுக்க வந்து ஷூட் பண்ணிடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ டிடெக்டிவ் கரெக்டாக வந்து தாமஸை கன்னை கீழே போட சொல்கிறாரு. ஹீரோயின் இங்கே வந்ததுமே டிடெக்டிவ்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. டிடெக்டிவ் ஏஜென்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு வீடு காட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொன்னால் போலீஸ்க்கு ஏஜென்ட் மேலே சந்தேகம் வராதுல. அதுதான் பாடியை ஹீரோயினே கண்டுபிடிக்கட்டும்னு ஏஜென்ட் பிளான் பண்ணிக்காங்க. உண்மையை கண்டுபிடிச்சதுக்காக தாமஸ் ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணுறாரு. டெக்னீஷியன் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாரும் அவரோட பாஸ்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணாங்க. அது தப்புன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம். மற்றவங்க கொடுக்குற செகண்ட் சான்ஸில் தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்க்கையே இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட டெக்னீஷியன் சொல்கிறாரு. பூஸ்டர் கிளப் பணத்தில் யாரோ கை வச்சிருக்கிற விஷயத்தையும் டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கேஸில் ஒருவேளை கென் மாட்டலாம் ரோண்டா கண்டுபிடிக்க நினச்ச உண்மையும் வெளியே வரும். டிடெக்டிவ்க்கும் ஹீரோயினுக்கும் பழையபடி ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. அதை பார்த்து அம்மாவும் சிஸ்டர்ஸும் சந்தோஷப்படுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்